நம்ம காவிரி வந்து நம்ம சாரதாக்கிட்ட எல்லா உண்மையை சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னா சாரதா கண் கலங்கிக்கிட்டே அப்பனோட வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து அப்படி சொல்லி கேட்குறாங்க. உனக்கு காவிரியும் என்ன பாருமே என்ன மனுஷனா உனக்கு பொய்யான சத்தியம் பண்ணி கொடுத்தா இருந்தாலுமே அதை என்னால் மீற முடியாதுமா. தேவையில்லாம இந்த மாதிரி நினைச்சு பயந்துட்டு இருக்காது. அவங்க சத்தியம் பண்ணி கூட சத்தியம் பண்ணதுதான். உன்னோட விருப்பம் இல்லாம உன்னை மீறி நான் எதுவுமே முடிவெடுக்க மாட்டோமா. அது மட்டும் நீனே மனசார விஜய் கூட போய் சேர்ந்து வாழ்னு சொன்னா மட்டுமே நான் போய் வாழவில்லைன்னா இதே வீட்டில் நான் வாங்க கூட தான் இருக்க போறேன் அப்படி சொல்லிட்டு கண்ணு கலங்கிக்கிட்டே நம்ம காவிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு கங்கா வந்து அப்போ நீ இந்த மாத்திரை எல்லாம் போட்டது எல்லாமே உன் வயிற்றுல குழந்திருக்கு அதனால தானே அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே காவிரி ஆமாக்கா நான் கர்ப்பமாக தான் இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நல்லா டேப்லெட்லாம் போட்டவங்க நான் போய் சொல்லிட்டு நான் மன்னிச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு அழுந்துட்டு இருக்காங்க. நம்ம சாரதோட கையை பிடிச்சி நம்ம காவிரி சொல்றாங்க, இங்க பாருமா விஜய் ரொம்ப நல்லவருமா, அவர் என் மேலே உயிரே வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்காக என்ன பண்ணவ எவ்வளோ அவமானப்படுத்தினா கூட என்னோட போகவே இல்லைம்மா. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் பண்ணது ஒரே தப்பு. அக்ரிமெண்ட் போட்டு எனக்கு கல்யாணம் பண்ண மட்டும்தான். அதுக்கு அவர் என்ன மன்னிப்பு கேட்டார். அதுக்கு பதிலாக நானும் அவரை சந்தோஷமாக வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் உயிராக இருக்குமே. இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை வர வந்து பிறக்க போகுது. இதுக்கப்புறமா தேவையில்லாமல் அவரை போய் தப்பாக நினச்சிட்டு இருக்காதுமா. எப்படியோ புரிஞ்சுக்க, அவர் இல்லாமல் இருக்க முடியுது, எனக்கு அவர் தான் எல்லாமே, எப்படியாடி நான் விஜய் கூட வாழ வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கண்கிட்ட காவிரி சொல்றாங்க. இதெல்லாம் கிட்ட சாரதாவும் அப்படி இடிஞ்சு போய் உட்காந்து நம்ம குமரன் கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க தம்பி, உங்கள்கிட்ட ஒரே ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா, அந்த விஜய் தம்பியை கூப்பிடுங்க, எப்படின்னா அவன்கிட்ட பேசணும் அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே குமரனும் ஆமாத்த நீங்க சொல்றது கரெக்டு தான், விஜய் கிட்ட பேசி எப்படியாட்டு காவிரி விஜய் சேர்த்து வச்சிடணும் அப்படி சொல்லிட்டு நம்ம குமரன் சொல்ல இந்த பக்கம் சாரதா வந்து நம்மளும் தம்பி கிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும் அப்படி சொல்றாங்க. இந்த பக்கம் ஒன்று குமரனும் நம்ம விஜய் கிட்ட பேசி எப்படி சம்மதிக்க வச்சு நம்ம சாரதா நம்ம விஜய் மீட் பண்றாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம நிவின் குமரன் நம்ம சாரதா மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சாரதா வந்து விஜய் கிட்ட சொல்லுறாங்க, இங்க பாருங்க எல்லாமே நல்லா தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம காவிரி இப்போ கர்வமா இருக்கா, தெரியுமா தெரியாத சொல்லி கேட்கறாங்க. விஜய் வந்து நல்லாவே தெரியும், அவதான் நான் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன், அதை பத்தி பேசி எழுத்துக்கு அப்படி சொல்லி கேட்கறாங்க. சாரதா வந்து பேசதான் செய்யணும். அது மட்டும் இல்லாம காவிரி ஒன்றும் உங்களை வேண்டான்னு முடிவு பண்ணல, மனசு முழுக்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, தேவையில்லாம காவிரி பத்தி தப்பா பேசாதீங்க. அது மட்டும் இல்லாம காவிரி இந்த மாதிரி முடிவெடுத்த காரணம் யாரும் உங்க குடும்பத்தில் இருக்கவங்க அங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி காவிரியோட மனசை மாத்திட்டாங்க. காவிரி உங்களுக்காக பிறந்த காவிரி உங்களை நினைச்சு மனசார உங்களை மட்டும் நினைச்சிட்டு இருக்க, உங்களை விட்டு பொண்ணு ஒரு நாள் முடிவு பண்ணது கிடையாது அப்படி சொல்றாங்க. விஜய் கொண்டு புரியல, தேவையில்லாம நீங்க எதுக்கு பேசிட்டீங்க, எதுக்காக என்னோட குடும்பத்தை பத்தி நீங்க இழுக்கிறீங்க, அது மட்டும் உங்களுக்காக மட்டும்தான் காவிரி என்ன வேணாம்னு சொல்லிட்டு இருக்கா, நீங்க மனசு மாறினா மட்டுமே நானும் அவளை சேர்ந்து சந்தோஷமா வாழ்க்கை வாழ முடியும். நீங்க இப்படி பிடிவாதமா இருக்கிறத காவிரி இந்த மாதிரி பிடிவாதமா பேசிட்டு இருக்க அப்படி சொல்றாங்க. உடனே குமரன் சொல்றாங்க, இல்ல விஜய் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க, உங்க குடும்பத்துல இருக்கீங்க தான் இந்த மாதிரி காவிரிகிட்ட பேசிட்டு உங்களே காவிரி பிரிக்கிறதுக்காக உங்க வீட்டுல உங்க பாட்டி அது மட்டும் இல்லாம உங்க சித்தியை ரெண்டு பேரும் சேர்ந்தா இந்த மாதிரி எங்க வீட்டுல வந்து பேசி காவிரி நிவினை பற்றி தப்பு தப்பா பேசினாங்க. அது மட்டும் காண சொல்லிட்டு காவிரி இப்போ தனியாக கோயிலில் பேசி உங்க பாட்டி நீ அந்த வீட்டுக்கு வாழ வந்தனா நான் செத்து போயிடுவேன். அது மட்டும் விஜய் நீக்கி டிவோர்ஸ் கொடுத்தே ஆகணும், விஜய் நீ சேரவே கூடாது, விஜய் வாழ்க்கை வந்து மொத்தமாக நீ வெளியே போயிடணும் அப்படி சொல்லிட்டு உங்க பாட்டி வந்து காவிரி கூட சத்தியம் வாங்கிட்டாங்க. காவிரி அதனாலதான் காவிரியால உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது, நீங்க சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு போனாலும் முடிவு எடுத்திருக்கா. இதுக்கு அவளுக்கு எந்த ஒரு சம்மந்தம் கூட தேவையில்லாம காவிரி போய் தப்பா நினைக்காதீங்க அப்படி சொல்றாங்க. இது கேட்டுன்னு விஜய்க்கு செம்ம கோவம் வருது. இவ்வளோ நடந்திருக்கா, அப்போ இவ்வளோ நடந்திருக்கா, அவள் ஏன்ட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாது. மட்டும் இல்லாமல் அவள் யார் என்ன சொன்னாலும் ஏன் நல்லதுக்குன்னு சொன்னா அப்படி கண்முடித்தனமா பைத்தியத்தனமா முடிவு எடுத்துருவாள். அப்போ என்னை விட்டுட்டு போனாதான் எனக்கு சந்தோஷம்னு நான் சொன்னேன்னு அவகிட்ட எதுக்கு முட்டாள் மாதிரி இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டு இருக்கா. எனக்கு என் உலகம் எல்லாமே காவிரி மட்டும்தான், காவிரி வரை இப்போ கர்வமா இருக்கா, காவிரிக்கு எனக்கு ஒரு குழந்தை வந்து பிறக்க போகுது, அது மட்டும் இந்த குழந்தைக்காக நான் ஒன்று ஆசை என்னெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அவ்வளோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒன்று சொல்கிறாங்க சொல்லி விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு முட்டாள் மாதிரி முடிவு எடுத்துட்டு இருக்கா. இது